இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் பார்த்து வருகிற வாட் பாஸ்டர் ரசல் செட் அபவுட் எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் உடைய பாகம் 4 உடைய அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் 2 பார்ட்ல நம்ம பார்த்தோம், மிருகம் மற்றும் மிருகத்தினுடைய விஷயங்கள் பார்த்தோம். 2வது அந்த 2 கொம்புள்ள மிருகம் பத்தி பார்த்தோம். 3வது மிருகத்தின் சொரூபம் பத்தி நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ப்ராஃபஸி. பொதுவா ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம், சில ப்ராஃபஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது நடக்கும் போது தான் நமக்கு கிளியரா இன்னும் தெளிவா புரியும். ஏன்னா பாருங்க, இப்போ இதெல்லாம் நம்ம மிருகம், 2 கொம்புல மிருகம், இதெல்லாம் நம்மளால ஏன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுதுன்னா எப்படி? ஏன்னா ஆல்ரெடி வரலாற்றுல நடந்த சம்பவங்கள், வரலாற்றுல நடந்ததுனால நம்மளால கரெக்டா வசனங்களை பொருத்தி பார்க்கும்போது அப்படியே மேட்ச் ஆகுது. அந்த பாப்பசிக்கும் அப்புறம் அந்த 2 கொம்புல மிருகம் குறிக்குது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து இல்லைங்களா? அப்புறம் மிருகத்தின் சொரூபம் குறிக்குது இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். அப்ப இதெல்லாம் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லைங்களா? அப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெவலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ரெவலேஷன் படிக்க உட்காந்துட்டாருன்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3மே பார்க்கணும். ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள்ல நம்ம அனுமானிக்கலாம், யூகிக்கலாம், சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது நிறைவேறும் போது தான் நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகள். இப்ப அந்த வகையில நம்ம கடந்த நாட்கள் நடந்துட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்குறது. அது ஃபியூச்சர் தான். ஆனா எப்படி, என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்த நாட்கள் நடந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணி வேத வசனங்களை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா பிரதர் ரசல் பிரதர் கூட அப்படித்தான் அவருடைய ரைட்டிங்ஸ் பார்க்க முடியும். போன கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் தான் அவரு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் சொல்லிட்டார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே, எதிர்பார்ப்புகள் எல்லாமே வசனங்களோடு அவர் கம்பேர் பண்ணி இசைவான வகையில நமக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரீசனபிளா கூட அங்க இருந்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், சில முக்கியமான காரியங்கள் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். சோ நீங்க கேர்ஃபுல்லா ஒரு ஸ்லைடுமே நீங்க கவனிங்க. அப்போ இந்த மிருகத்தின் சொரூபத்தை பத்தி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய அடையாள தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யுகத்தின் முடிவுல, the close of this age, இந்த யுகத்தின் முடிவுல மிருகத்தின் சொரூபம் என்ன வாங்கலாமா, will receive life, vitality, energy, power. அதாவது மிருகத்தின் சொரூபம் அதிகாரம், வல்லமை, ஜீவன் இதெல்லாம் வாங்குவாங்க. எப்போ? யுகத்தின் முடிவுல. அன்பானவர்களே, நம்ம எல்லா யுகத்தின் முடிவுல இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதிர்காலம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சொல்லும்போது சொல்றாரு, அது வரைக்கும், ஆவி வாங்குற வரைக்கும் அது வெறுமன சொரூபம் தான் இல்லைங்களா? உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இவாஞ்சலிக்கல் அலைன்ஸா இருக்கட்டும், புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்புகளா இருக்கட்டும், ஆக்டிவா இல்லைங்களா? ஆக்டிவானுடைய அர்த்தம் என்ன, அது கூட தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆக்டிவா இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன, அது கூட அப்ப சொல்லும் போது will become as active as the beast. எப்படி மிருகம், ஞாபகம் இருக்குங்களா, அந்த 1260 நாள் எப்படி ஒரு காரியங்கள் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு நிலை தான் ஆக்டிவ் ஸ்டேட். அது போல இந்த மிருகத்தின் சொரூபம் உருவாகும், அந்த ஒரு நிலையை எட்டி பிடிக்கும். அப்போ இதை பத்தி சொல்லும் போது மோர் ஓவர், மேலும் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படியாக ஆவி வாங்கின பின்னாடி மிருகத்தின் சொரூபம், நல்ல கவனிங்க, it will not be antagonistic to the beast. அப்படின்னா மிருகத்தோட இந்த ஆவி வாங்கிட்ட சொரூபம் எதிரி மாதிரி இருக்கா, மாறாக பட் சிம்பத்தட்டிக்னா பட்சமா இருப்பாங்க. யார் கூட? மிருகத்தோட. எந்த மிருகம்? ரோமன் கேத்தலிக், பாப்பசியோட எதிரியா இருக்க மாட்டாங்க, பட்சமா இருப்பாங்க. இதெல்லாம் அருமையான உண்மைதான் இல்லைங்களா? சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நம்ம போயிட்டு இருக்குது. ரோமன் கேத்தலிக்குடைய போப்பும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துடைய அங்க இருக்கக்கூடிய ஆர்க் பிஷப்பும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க.
யூனிட்டி பத்தி பேசுறாங்க, சமாதானம் பத்தி பேசுறாங்க. என்ன காரணத்தினால இவங்க ஒருவருக்கு ஒருவர் பட்சமா இருக்கிறாங்கன்னா ஒரே காரணம், கிறிஸ்தவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு சமாதானமா இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்துல ஒன்றாக இணைய வேண்டியது அவசியமா இருக்குது. இதுதான் அவங்களுடைய கோலா இருக்கு, இலக்கா இருக்கு. அப்போ அப்படியாக இது ஆவி வாங்கின பின்னாடி 2 பேருமே, மிருகத்தின் சொரூபமா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், எதிரிகளா இருக்க மாட்டாங்க. சிம்பத்தட்டிக்கா ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இருப்பாங்க. மேலும் சொல்றாரு, and cause that all shall either worship the beast or image. பாருங்க எப்படி அவங்களுக்குள்ள பரஸ்பர உடன்பாடு வருது இல்லைங்களா? ஒண்ணு நீங்க மிருகத்தை வணங்குங்க, இல்லைன்னா மிருகத்தின் சொரூபத்தை வணங்குங்க, போதும். அந்த ஒரு நிலையை ஜனங்கள் மத்தியில ஏற்படுத்துவாங்க. அப்ப கேட்கணும், வணங்குறதுன்னா என்ன பிரதர்? வணங்குறதுடைய அர்த்தம் என்ன இல்லைங்களா? அதெல்லாம் கடைசியில பார்க்கலாம். வணங்குறது அதான் மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங்கிறார். நம்ம கடைசி நாட்கள்ல மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கின பின்னாடி இந்த மிருகத்தையோ அல்ல சொரூபத்தையோ வணங்கக்கூடிய விஷயம் பெரிய டெஸ்டிங்கா இருக்க போகுது. அது எப்படி வணங்குறதுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ சொல்லும் போது all must be in harmony either with Catholicism or with Protestant system. எப்படி மைண்ட் போயிருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு ப்ரெசன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிக் பெயர் சபைகள் மற்ற புரோட்டஸ்டன்ட் கூட ரொம்ப ஐக்கியம் வைக்கிறது, புரோட்டஸ்டன்ட் ரோமன் கேத்தலிக் கூட ஐக்கியம் வைக்கிறது இல்லை. ஸோ இன்னமும் அவங்க இன்னும் சரியா இணையில், அதான் அர்த்தம் ப்ரெசன்ட் இல்லைங்களா? பட் இதை விட இன்னும் நன்றாக இணைவாங்க. அப்படி இணைந்த பின்னாடி எப்படி மைண்ட் போயிரும்னா, ஒன்று நீங்க அங்க ஐக்கியம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இங்க வச்சுக்கோங்க, நம்மளாம் ஒன்று தான். ஸோ அப்படின்ற ஒரு ரீதியில வணங்கும்படி செய்தது. இது நடக்க போற காரியம். அப்ப சொல்றாரு, of which evangelical alliance was the primary organization or image. அப்போ ரொம்ப கிளியர் பாயிண்ட். இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் தான் மிருகத்தின் சொரூபம், ஆனா அது வெறும் பிரைமரி தான். பிரைமரியுடைய அர்த்தம் என்ன? தொடக்கம், அது துவக்கம். எப்படி நம்ம பிரைமரி ஸ்கூல் சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு துவக்கம். பிரைமரின்றது அர்த்தம் என்னன்னா முதன்மை, மீனிங் என்னன்னா துவக்கம், அது ஸ்டார்டிங். அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துல எல்லா புரோட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸ் எல்லாருமே ஒன்றாக இணைவாங்க. ஒரு பக்கம் ரோமன் கேத்தலிக், இன்னொரு பக்கம் எல்லா புரோட்டஸ்டன்ட் சொல்லும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரஸ்பெட்டேரியன், மெத்தோடிஸ்ட், எபிஸ்கோப்பல் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டா பார்த்தோம் 1948 உருவாகிட்ட WCC. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான டினாமினேஷன். ஆனா இது எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா உருவாகணும். அதுதான் கம்ப்ளீட் இமேஜ் ஆஃப் தி பீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதனுடைய பிரைமரி எங்க இருக்குது, இதனுடைய துவக்கம் எங்க இருக்குன்னா, அதுதான் கண்டுபிடிக்கிறோம், இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். அன்பானவர்களை, இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப சொல்றாரு, இதுதான் சொல்லும் போது தி புரோட்டஸ்டன்ட் சர்ச் ஃபெடரேஷன் அப்படின்றது பேர் கொடுக்குறான். இந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச் ஃபெடரேஷன் ஏற்கனவே பார்த்தோம், இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் ஒரு பிரைமரி தான், துவக்கம் தான். ஆனா அது எந்த நிலையை எட்டணும் அப்படின்னா, தி புரோட்டஸ்டன்ட் சர்ச் ஃபெடரேஷன் சபை இல்லைங்க, என்ன சொல்லலாம், எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமைப்பு, அதுல எல்லாரும் வருவாங்க அன்பானவர்களே. ஸோ இந்த காலம் போயிட்டு இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கொரோனாவுடைய தாக்கத்தின் பின்னாடி ஒருவேளை இந்த எல்லா சபைகள் ஒன்று இணைவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றது மேபி நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகமா இருக்கும் என்று. அப்போ இப்படியாக இந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச் ஃபெடரேஷன் உருவான பின்னாடி அப்போ உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆவி இல்லைங்களா? The Protestant Church Federation will be the outcome as soon as, அது வந்ததுக்கு அப்புறம் எல்லா சபைகள் ஒன்றிணைந்த பின்னாடி சீக்கிரத்துல என்ன வாங்கிடுவாங்க? It receives the vitalizing breath, இல்லைங்களா? உயிர் கிடைக்கும், ஆவி கிடைக்கும் அப்படின்னு பிரதர் அந்த நாட்களை எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க, பிரதர் ரசல் பிரதர் ஆக்சுவலி இதெல்லாம் அவர் நாட்களிலே நடக்கும் என்று எதிர்பார்த்தார். அப்படிதான், அப்படி எதிர்பார்க்கும் போதுதான் அவர் நாட்கள்ல இந்த சுறா இருப்பார். A few years ago, Episcopal Church took an important step toward vitalizing the church federation movement அப்படின்னு அவர் நாட்கள்ல எபிஸ்கோப்பல் சர்ச் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த இவாஞ்சலிக்கல் பேர் சபைகளுடைய
ஊழியர்காரர்களுக்கு சில அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, கை வச்சு அங்கீகாரம் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, இது ஏதோ ஒரு காரியம் காமிக்குது. மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்குவதற்கான முக்கியமான படி எடுக்கப்பட்டிருக்கிறதாக பிரதர் அவர் டைம்ல பேசியிருக்கிறார் இல்லைங்களா. பட் நமக்கு தெரியும் கரண்ட்ல இன்னும் அவங்க ஆவி வாங்கல. பட் நம்ம ஆவி வாங்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வேலை என்னன்னா, கரெக்டா கம்ப்ளீட்டா இந்த சொரூபம் கம்ப்ளீட்டா, அதுதான் இந்த சொரூபம் ஆரம்பிக்குது 1845 இல்லைங்களா, 1845 இருந்து ஆரம்பிக்குது இந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். அது பிரைமரி ஆர்கனைசேஷன். பட் இது கம்ப்ளீட் ஆகணும் எது வரைக்கும்னா, எல்லா சபைகளுடைய கூட்டமைப்பு ஒன்றா இணைப்பாங்க இந்த காலம் ஒரு அன்பானவர்களே. மேபி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி ஓகே நம்ம எல்லாரும் விழிப்போட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ சொல்றாரு பாருங்க அடுத்து, the important step was recognition of the ministers of the denomination represented in the evangelical alliance. ஏற்கனவே சொன்னது போல அந்த எபிஸ்கோப்பல் சர்ச் பிரதர் டைம்ல என்ன பண்ணிக்கிறாங்க, இவாஞ்சலிக்கல் அலையன்ஸை சேர்ந்த ஊழியர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, ரெகக்னேஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க ஊழியம் செய்யலாம் என்று. சோ இதெல்லாம் காமிக்குது இப்படியாகத்தான் அந்த ஒரு வைட்டலைசிங் நடக்கும் என்று பிரதர் அங்க பேசுறாங்க. அப்ப சொல்லும் போது பெர்ஹாப்ஸ் ஒருவேளை this recognition of the image is all the vitalization the image needs. அதாவது இப்படியாக அங்கீகாரம் கொடுக்கறாங்க இல்லைங்களா, அதாவது ஆக்சுவலி என்ன மீனிங், அப்போஸ்தல அதிகாரத்துடைய அர்த்தம் என்ன, அதுன்னு கூட நம்ம தெளிவா பார்க்கணும் இல்லைங்களா. அப்போஸ்தல அதிகாரத்துடைய விஷயம் என்ன, அந்த ஆவி கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கிறது. ஆல்ரெடி அப்போஸ்தல அதிகாரம் பெற்ற சபைகள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அயர்லாந்து இல்லைங்களா, அந்த அதிகாரம் பெற்றவர்கள் அதிகாரம் இல்லாத மிருகத்தின் சொரூபத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்க தான் இந்த வேலைகளை செய்வதற்கு தகுதியானவர்கள், நீங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த பாயிண்ட். அப்போ இதுதான் அந்த ஆவி உயிர் அடையக்கூடிய ஒரு காரியம். ஆனா பிரதர் அப்பவே சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, that we are inclined to expect more. இப்படி சொல்லிட்டாலும் எபிஸ்கோப்பல் சர்ச் அவர் நாட்கள்லயே இந்த மாதிரி பண்ணிட்டாலும் பிரதருக்கு தெளிவா தெரியுது, இல்ல இது இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய நடக்க வேண்டிய விஷயம் இருக்குது. உண்மைதான் இல்லைங்களா. பாருங்க 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் மிருகத்தின் சொரூபம் கம்ப்ளீட் ஆகல ஆக்சுவலி இல்லைங்களா. அது கம்ப்ளீட் ஆக்டிவா செயல்படக்கூடிய அளவுக்கு அது உருவாகும். இதெல்லாம் போன கிளாஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. சோ அப்போ சகோதர சகோதரி நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால சில நேரங்கள்ல சில வரிகள் படிக்க முடியாம ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். எனவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்லைடுமே நீங்க பொறுமையா படிங்க. ஒருவேளை படிக்க முடியல பிரதர் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, தேவன் நமக்கு சில உடன் சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறாங்க, ஆங்கிலம் தெரிந்த சகோதர சகோதரிகள். நீங்க போன் பண்ணியாத இந்த லைனுடைய அர்த்தம் என்ன அப்படி கேட்டாவது முயற்சி பண்ணும். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இந்த காரியம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரி. ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்ற 2495ல this infusion of life will result from Episcopal Church or Church of England joining or affiliating with other Protestant under some general arrangement similar to Evangelical Alliance. என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, இவ்விதமாக ஆவி கொடுக்கிறவங்க ஒன்னு எபிஸ்கோப்பல் சர்ச் அல்லது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஆனா இவங்க ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அல்லது பெயர் சபை அமைப்புகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகாரம் கொடுப்பாங்க. சோ இந்த ஒரு காரியம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி நடக்கும்னா, அண்டர் சம் ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட், சில அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்துவாங்க. அது எப்படிப்பட்டது, என்ன விஷயம், இதெல்லாம் நம்ம பார்ட் 4ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஓவர்லேண்ட் மந்த்லியில சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர் வேத வசனத்தின் படி திஸ் இமேஜ் இஸ் வெரி எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீஸ்ட். இந்த சொரூபம் மிருகத்துடைய பிரதிநிதியாக, எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன், மிருகத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. எதுனா இந்த சொரூபம். The false prophet or image of the beast. பைபிள்ல மிருகத்தின் சொரூபத்துக்கு 2 பேர் இருக்குங்க. ஒன்னு மிருகத்தின் சொரூபம், இன்னொரு பேரு கள்ள தீர்க்கதரிசி. ஞாபகம் இருக்குங்களா, அந்தி கிறிஸ்து எப்படி பைபிள்ல பல பேர் இருக்கு, கொம்பு
ராஜா இல்லைங்களா, பாலாக்கும் அருவருப்பு, பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்து, இப்படி பல பேர் இருக்கு இல்லைங்களா. பேர் பல விஷயமா இருந்தாலும் காரியம் ஒண்ணுதான், விஷயம் ஒண்ணுதான். அதே போல மிருகத்தின் சொரூபத்திற்கு ரெண்டு பேரு, ஒன்னு மிருகத்தின் சொரூபம், இன்னொன்னு ஃபால்ஸ் ப்ராஃபட். அப்ப சொல்லும் போது we understand, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, to mean the Protestant Federation of Churches. பிரதர் ரொம்ப கிளியரா புரிஞ்சுட்டார். இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் சொல்லும் போது துவக்கம் தான், ஏன்னா அது ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன் தான். வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா நிறைய, அது நம்ம நாட்கள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சபைகள் நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒன்றாக இணைஞ்சாதான் உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? Protestant Federation of Churches. இதுதான் பிரதர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சகோதர சகோதரிகள் இதை நம்ம கண்டுபிடிக்கும். இப்பதான் பாருங்க, இப்படியாக இந்த ஒரு அமைப்பு, மிருகத்தின் சொரூபம், ஃபெடரேஷன், இது என்ன பண்ணுங்களாமா, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சொல்றாரு பாருங்க, repeat 5329ல, the federation is not yet so well organized. not yet well organized, இன்னும் சரியா அமைப்பாகல, இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அது என்ன பண்ணுங்களாமா, மிகப்பெரிய ஒரு பாடுகளை உட்படுத்துவான் தேவனுடைய பிள்ளைகள். இட் கேன் டூ வெரி மச் பெர்சிக்யூட்டிங். யார? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை பாடுகள் உட்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுடைய அந்த அமைப்பு செயல்படணும் அப்படின்னா, அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. நன்கு உருவாகணுமா இல்லைங்களா, ஸ்ட்ரென்த் ஆகணுமா இல்லைங்களா. அப்போ அதான் கண்டுபிடிக்கிறோம், அது இன்னமும் அவர் நாட்டில் எதிர்பார்க்க. நம்ம நாட்கள் கூட சேம் இதே பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னமும் இந்த பேர் சபைகளுடைய கூட்டமைப்பு இஸ் நாட் வெல் ஆர்கனைஸ்ட், இஸ் நாட் எட் வெல் ஆர்கனைஸ்ட். ஓகே, இப்ப நாம கண்டுபிடிச்சாச்சு. அப்படி ஆவி கிடைச்ச பின்னாடி தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ண போறாங்க, துன்பப்படுத்துவாங்க என்று நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சரி, இப்ப இந்த ஆவி உடைய விஷயம் என்னன்னு முதல்ல பார்த்தலாம் இல்லைங்களா. இந்த ஆவியுடைய அர்த்தம் என்ன? அப்போஸ்டலிக் சக்சஷன் என்று சொல்றாங்க. அப்போஸ்லர் அதிகாரம். இது என்ன பிரதர் அப்போஸ்லர் அதிகாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள்ல பாருங்க, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. பிரதருடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அருமையா கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் இயேசு அப்போஸ்லருக்கு ஒரு விசேஷ அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. நீங்க பூமியில எதை கற்றுக்கிறீர்களோ அது கட்டப்பட்டு. அப்போ அப்போஸ்லருக்கு ஒரு அதிகாரம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணலாம்னா, யார் மேல கை வைக்கிறாங்களோ அவர்களுக்கு வரங்கள் பாஸ் ஆகும், அதிகாரங்கள் பாஸ் ஆகும். இதுதான் அப்போஸ்தல அதிகாரம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இவ்விதமாக ஊழியர்களை அங்கீகரிப்பதற்காக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ அவர்கள் அந்த வேலைகளை செய்யலாம். இந்த ஒரு சிஸ்டம் வாழையடி வாழையாக நடக்குது. இதுக்கு பேர் தான் அப்போஸ்தல அதிகாரம். யார் அந்த அதிகாரத்தை பெற்றாங்களோ, அப்போஸ்தலர்கள் இருந்து அந்த அதிகாரத்தை வாங்குறவங்க, வாங்கின பின்னாடி அவங்க தான் என்ன பண்ண முடியும், மத்தவங்க மேல கை வைக்க முடியும். இப்படியாக இந்த அதிகாரம் பாஸ் ஆகுது இல்லைங்களா. அந்த வகையில அந்த ரோமன் கேத்தலிக் போப் அவர் தான் சொல்றாரு, இந்த போப்பா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் பாஸ் ஆகுதுன்றாங்க. இந்த பக்கம் எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் உடைய உருவாக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அங்க இருக்கக்கூடிய ஆர்க் பிஷப் அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் அப்போஸ்தல நாட்டுல இருந்து வாழையடி வாழையா வந்திருக்கு, இப்ப எங்க கையில இருக்குது. எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எபிஸ்கோபல் சர்ச் சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் குறிக்குது அப்போஸ்தல அதிகாரம் உடைய அர்த்தம் என்னன்னா, பெற்றவர்கள் யார் மேல கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சத்தியம் பேசுறதா இருக்கட்டும், அற்புதங்கள் பண்றதா இருக்கட்டும், தேவனுடைய வேலை செய்யறதா இருக்கட்டும், அவர்கள் தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்க அதிகாரம் பாஸ் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஒருவேளை இன்றைய நாட்கள்ல நம்ம ஏற்கனவே தெரியும், இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஆளாளுக்கு பைபிள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆளாளுக்கு விசுவாசம் போயிட்டு புதுசா விசுவாசம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் மில்லர் மூவ்மெண்ட் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்த விஷயம் நடக்கக்கூடாது. ஜனங்களுக்குள்ள தப்பான ஒரு கள்ள உபதேசங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பாருங்க, மில்லர் சொன்னாரு, நடக்கல. அப்ப இதுக்கு காரணம் என்ன? அதிகாரம், அப்போஸ்தல அதிகாரம் வாங்கினவங்க தான்
கரெக்டா சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா பேச முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை மக்கள் மத்தியில மக்கள் இது ஆமால இது கரெக்ட் தானே அப்படின்னு மக்களே உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் இருக்குமா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நடக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ என்னன்னா யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே சத்தியத்தை சரியா புரிந்து கொண்டு பேச முடியும் அப்படின்ற ஒரு நிலை மக்கள் மனதுல ஊறி போயிடும். இந்த பாயிண்ட் தான் இங்க பிரதர் அங்க பேசுறான் இல்லைங்களா. சோ நீங்க இங்கிலீஷ் படிக்க டைம் இல்ல, பாயிண்ட் இதுதான், நீங்க புரிஞ்சுக்க நம்புறோம். அப்போ இவ்விதமாக சொன்னது, none are qualified to understand the Bible right except those consecrated by imposition of holy orders by the apostolic succession. அப்ப அப்போஸ்தல அதிகாரம் அப்போஸ்தல நாட்கள் இருந்து வாழையடி வாழையா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யார் மேல கை வச்சாங்க? அவங்க ரிசீவ் பண்ணவங்க பெற்றுக்கொண்டவங்க அவங்க யார் மேல கை வைக்கிறாங்களோ அவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். இப்படியாக இப்ப எங்க கையில இருக்கு, இதை வச்சுக்கிட்டு யார் நீங்க வாங்குறீங்களோ நீங்க தான் ஊழியம் செய்ய முடியும், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு நிலை காணப்பட போகுது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, பிரசன்ட் கண்டிஷன் அப்படி இல்லை. பட் ஒரு சில இடங்கள்ல தான் அப்படி இருக்கு. பட் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலை இல்லை இல்லைங்களா. யாரு வேணாலும் போய் படிக்கலாம் இல்லைங்களா, அந்த ஒரு நிலை தான் இருக்கு. இந்த ஃப்ரீடம் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால தான் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு வேத மாணவர்களாகிய நாம் போய் பிரசங்கம் பண்றோம், பப்ளிக் மீட்டிங்ல போட முடியுது நம்மளால. ஆனா ஒரு காலம் வரும், நீங்க அப்போஸ்தல அதிகாரம் வாங்கியிருக்கிறீங்களா, அது வாங்கணும் அப்படின்னா இந்த அமைப்புகளை சேர்ந்து இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு நிலை நமக்கு காணப்படும். கண்டிப்பா நம்ம சேர மாட்டோம், செய்ய மாட்டோம் இல்லைங்களா. அப்ப மிகப்பெரிய எதிர்ப்பு நடக்கும். நீங்கள் வேதத்தை பிரசங்கம் பண்ண முடியாது, நீங்க பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கா, மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அப்படி ஒரு நிலை காணப்படும் அன்பானவர்களே. சோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இல்லைங்களா, அவரு சுத்திலும் என்ன பண்ணாங்க, நியாய சங்கத்துல உட்கார நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா. அது போன்ற ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாங்க மிக முக்கியமா பாதகங்களுக்கு வருங்களாம். யார் மூலமா? the federation of churches, சபைகளுடைய கூட்டமைப்பு will probably do in the way of opposing the present truth after the federation shall have become thoroughly organized and vitalized. இந்த மிருகத்தின் சொரூபம் நன்கு உருவாகி ஜீவன் பெற்ற பின்னாடி இல்லைங்களா, தற்கால சத்தியத்திற்கு எதிராக என்ன பண்ணுவாங்களாமா, எதிர்ப்புகள் பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாத அளவுக்கு எதிர்ப்புகள் கொடுப்பாங்க. ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. அப்போ இந்த காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும் சொல்லும் போது, பிகாஸ் ஆஃப் யூனியன் அலையன்ஸ் வில் பி ஏபிள் டு சே, இவ்விதமாக ஆவி வாங்கின பின்னாடி தான், ஆவி வாங்கின பின்னாடி அப்போ அவங்க சொல்லுவாங்க, we have an apostolic authority to preach, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அப்போஸ்தல அதிகாரம் இருக்குது, பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கா? சோ அதனால சொல்றாங்க, let no one speak unless he has our sanction. நாங்க அங்கீகரிக்காத யாவருமே இந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசவும் கூட அப்படின்ற ஒரு காரியத்தை எப்ப சொல்லுவாங்க? ஆவி வாங்கின பின்னாடி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன்ல அப்படி இல்லை. ஏன்னா இன்னும் அவங்க ஆவி வாங்கல. ஆவி வாங்கியிருந்தாங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு தேவனுடைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை லாக்டவுன் இருந்தாலும் ஆன்லைன்ல பண்றோம், முடியுது நம்மளால. பட் இது கூட பண்ண முடியாத ஒரு காலப்பகுதி வரும். இதுக்கு பேர் தான் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். தேர்ட் பார்ட் நம்ம படிச்சிருப்போம். வாய்ப்பு இருந்தா அந்த 3வது பாகத்தை இன்னொரு முறை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. ஓகே, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாம். None may have the right to teach or preach, baptize or administer the emblems of our Lord. என்ன பாயிண்ட் பாருங்க, என்ன மாதிரி தடைகள்லாம் கொண்டு வருவாங்களாமா? பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஒண்ணு. பேப்டிசம் கூட கூடாதுங்களா. பேப்டிசம் கொடுக்கறதுனாலும் கூட நாங்க தான் கொடுக்கணும், அதிகாரம் பெற்றவங்க தான் கொடுக்கணும். பாருங்க எப்படி சொல்றாங்கப்பா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப அருமையா யோசிக்க வேண்டிய பாயிண்ட். கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அடையாளங்களை கூட நீங்க பங்கு பெறக்கூடாதுன்றாங்க பாருங்க.
or administer emblems of our Lord's death. என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் பாருங்க. ஒருவேளை தெரியல, அந்த நாட்கள் வரும்போது நம்ம மெமோரியல் பண்றதுக்கு ரொம்ப எதிர்ப்பு காமிப்போம். அந்த நேரத்துல தெரியல எக்லிஷியாவா கூடி பண்றோமா இல்ல இண்டிவிஜுவலா வீட்லயே பண்றோமா, ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அங்க இருக்கும். ஆனா கண்டிப்பா பண்ணுவோம் இல்லைங்களா? கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவோம். ஆனா எதிர்ப்புகளோடு பண்ணுவோம். அன்பானவர்களே, அந்த காலத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறோமா? சோ அப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம போயிடலாம். the union of beast, image and symbol. ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்த காரியங்கள் 3 விஷயங்கள் ஒன்றாக இணைய வேண்டி இருக்குது. ஒண்ணு போப் மார்க்கம், 2வது பெயர் சபைகளுடைய கூட்டமைப்பு, 3வது அரசியல். இது 3ம் இணையும். ஆனா என்ன மாதிரி சூழ்நிலையில இவங்க இணைவார்கள் இல்லைங்களா? ஏன்னா இவங்க இணைவதற்கு காரணம் பாருங்க. இப்போ மிருகமும் மிருகத்தின் சொரூபமும் இணையுதுன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள யூனிட்டி இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கிறிஸ்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க இணைகிறாங்க. ரைட்டு. இதுல அரசியல் எதுக்கு வந்து இணைகிறாங்க? சிவில் எப்படி வந்து இணையும்? சிவில் சொல்லும் போது எப்படி ரோமன் கேத்தலிக் காலத்துல ரோம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சு இல்லைங்களா? அதே போல சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அயர்லாந்துக்கு வந்து இங்கிலாந்துடைய அந்த சிவில் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் மிருகத்தின் சொரூபம் மிருகம் இணைந்த பின்னாடி இந்த 2 அமைப்புகளுக்கும் ஒரு அரசியல் பலம் இல்லைங்களா? அரசியல் பலம், கவர்மெண்ட் பவர் கிடைக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி கிடையாது, ஏதோ பர்டிகுலர் நாடு கிடையாது. அப்ப என்ன மாதிரி சிவில் கொடுக்கும் அப்படின்னா, மிக முக்கியமா நம்முடைய பிரதர் சொல்லும் போது எல்லா கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், அது அமெரிக்காவா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் சிவில் சப்போர்ட் கொடுப்பான். என்ன சொல்லணும்னா, சில கிறிஸ்தவ நாடுகள் அல்லாத நாடுகள் கூட, உதாரணத்துக்கு இந்தியா கூட எடுத்துட்டீங்கன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எப்படி, என்ன மாதிரி சூழ்நிலை சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியா போய் எப்படி சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரதர் சில பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் பாருங்க. இது வந்து வால்யூம் 4 உடைய முன்னுரையில அங்க பிரதர் அங்க பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, the Bible points out that about this time the nominal church system of the world will rise great prominence again in connection with the civil powers. என்ன பாயிண்ட்னா, எல்லா பேர் சபைகள் எப்படி ஒரு காலத்துல போப் மார்க்கம் எப்படி பெரிய லெவல் இருந்தாங்களோ அரசியல் பலத்தோட, அந்த லெவலுக்கு இந்த பேர் சபைகளுடைய கூட்டமைப்பு வரப்போறாங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு இல்லைங்களா, அரசியல் வல்லமையோட. ஆனா இது எப்படின்னு சொல்றாரு பாருங்க, ஆல் தி கிங்டம்ஸ், நல்லா கவனி, ஆல் தி கிங்டம்ஸ், இத ஒரு குறிப்பிட்ட ராஜ்யம் இல்லை. போப் மார்க்கத்துக்கு எப்படி ரோம் சாம்ராஜ்யமோ, 2 கொம்புள்ள மிருகத்துக்கு எப்படி இங்கிலாந்து சாம்ராஜ்யமோ, அது மாதிரி இல்ல, ஆல் தி கிங்டம்ஸ், எல்லா தேசங்களுமே. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் சொல்றாரு பாரு, ஃபினான்ஷியலி வீக்கன் இல்லைங்க. இது என்ன ஃபினான்ஷியலி வீக்கன் அப்படின்னா, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நாட் ஒன்லி கிறிஸ்டியன் கண்ட்ரி, சிம்பிளா சொல்லணும்னா எந்தெந்த தேசங்கள் பினான்சியலி ரொம்ப பின்னடைவில் இருக்கு, பலவீனமா இருக்கு, எல்லா தேசங்களும் இந்த 2 அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நிலை ஏற்பட போகுது எல்லா தேசங்களும். அதுல ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிம் கண்ட்ரியா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருக்கட்டும், அப்படி இல்லை. தேசங்கள் பினான்சியலி வீக் ஆகுதா, மெயினா இந்தியா கூட சப்போர்ட் பண்றாங்க. எதுக்குன்னா தங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவை அப்படின்னா கொடுக்கறதுக்கு ரெடி அவங்க. அப்ப அவங்க கேட்கறது என்ன, அது நம்ம செஞ்சுட்டு போயிடலாமே. இந்த ஒரு நிலை தான் எல்லா தேசங்களுக்குமே அங்க நேரிடும். அப்ப சொல்றாங்க பாருங்க, will realize the necessity for keeping a dominating grip upon the public and preventing anything akin to socialism and anarchy. ஏன் வந்து இந்த பேர் சபைகளுடைய கூட்டமைப்பு மற்றும் போப் மார்க்கம் வந்து ஏன் இந்த சிவில் பவர்ஸ் நாடுறாங்க அப்படின்னா, ஜனங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமோ புரட்சியோ வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அரசியல் சப்போர்ட் தேவை. இப்ப அரசியல் சப்போர்ட் பண்றதுக்கு தேசங்கள் முன் வருவாங்களான்னா வர வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்களாம். காரணம் பினான்சியலி வீக்கன், பொருளாதார வீழ்ச்சி நிறைய அடி வாங்குவோம்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேவன் இந்த கொரோனா அனுமதிச்சது கூட அந்த ஒரு காரணம் தான். இந்த கொரோனானால நிறைய தேசங்களுக்கு பொருளாதார சரிவு ஏற்பட்டு, ஆனா இது ஆக்சுவலி பத்தாதுங்களாம். இதை விட பெரிய அளவுல ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு போர்ல அதை நம்ம எதிர்பார்க்கலாம். தேவன் சித்தமாயிருச்சு. ஸோ அப்போ ஒரு பெரிய வீழ்ச்சி அதுல நடக்கும். அதுல இந்தியா உட்பட அப்படி நடக்கும். நினைச்சு பாருங்க, இப்ப இந்தியாவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ அறிவிக்கிறான், பேங்க்ல பணத்தை போடாதீங்க, உத்தரம் என்னங்க உத்தரவாதம் கிடையாதுன்றான். பேங்க்ல ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் சொல்றான். எப்படி நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு சேலரி இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் சேலரி கொடுக்கறதுக்கு ஒருவேளை பண நெருக்கடி கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரிய புரட்சிகள் வெடிக்குமா இல்லைங்களா? எப்படி இருக்குப்பா? ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்னால சில துறைகளை கையாள முடியல, நடத்த முடியல என்பதற்காக கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வித்துறாங்க. இந்த நிலை இன்னைக்கு காணப்படுது. இது அப்படியே போகும், மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ள போகும். எல்லா தேசங்களும் பின்னடைவு ஆவாங்க. பட் அது ஒரு தருணம், அருமையான தருணம். எது தெரியுங்களா? இந்த மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபத்தோட அரசியல் இணையக்கூடிய ஒரு நிலை காணப்படும். ஏன் அவங்ககிட்ட போய் இணையறாங்க இல்லைங்களா? ஓகே, பினான்சியலி வீக்கன், ஓகே, எதுக்கு அவங்ககிட்ட போய் இணையணும்? அன்பானவர்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே அதிக பணம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா ரோமன் கேத்தலிக். நல்லா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ரோமன் கேத்தலிக் உலகத்துல நம்பர் 1. 2வது சொல்லுவாங்க, ஏதோ திருப்பதி சொல்லுவாங்க, பட் அது நமக்கு தெரியல. ஆனா நம்பர் 1 பணம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு அமைப்பு எதுன்னா இந்த ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச். இப்போ வேற வழி இல்லை, நாங்க பணம் கொடுக்கறோம், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணி தருவீங்க? அந்த ஒரு நிலை காணப்பட போது அன்பானவர்களே. அப்போ பிரதர் சொல்லும் போது, they will naturally look to the great religious institution called churches to support them. அப்போ இப்படியாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த நாடுகள், இந்தியா உட்பட, அவங்க என்னதான் நிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்னா, சரி இப்ப நாம இந்த சர்ச்சஸ், ரோமன் கேத்தலிக் அண்ட் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ், அவங்க கிட்ட போய் சப்போர்ட் வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த மத ரீதியா இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்கிட்ட போயிட்டு உதவிக்காக நிற்பாங்க. இதுதான் நல்ல சமயம் சொல்லிட்டு இந்த சபைகளும் பேர் சபை அமைப்பு கூட்டமைப்புகளும் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? The churches also will be ready and glad for such opportunity. இல்லைங்களா? இவங்களுக்கு இவங்க வேலை நடக்கும், அவங்களுக்கு அவங்க வேலை நடக்கும், ஓகே நம்ம ஒன்னா இணையலாம், இப்படின்ற ஒரு நிலை தான் காணப்படும். நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் ரோமன் கேத்தலிக் பணம் பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இந்த பக்கம் புரோட்டஸ்டன்ட் கூட்டமைப்புகள் ஃபெடரேஷன் அப்போஸ்தல அதிகாரத்தோட ஜனங்கள் மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் வல்லமை. இவங்க 3 பேர் இணைஞ்சாங்கன்னா எப்படி நடக்கும்னு நினைச்சுப்பாங்க. அப்போ இவங்க 3 பேர் இணையறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ சம் அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க, இல்ல அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவாங்க, சில கொள்கைகள் வகுப்பாங்க. இதுதான் நம்ம பார்ட் 4ல பார்த்தோம் இல்லைங்களா? மொனார்கி. இந்த மொனார்கி என்ற விஷயத்த பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சோ இந்த பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம். அடுத்து ரீப்ரிண்ட் 5601ல பிரதர் அங்க சொல்றாங்க, when the earthquake revolution shall have come, no doubt will be the time when the kings and captains of the industry of finance and politics will in self-defense greatly exalt the power of religious leaders. என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு, earthquake. ஞாபகம் இருக்குங்களா? பாகம் 5ல நம்ம ஒரு பார்த்தோம், எலியா சில தரிசனம் பாக்குறாரு. முதல்ல காற்று வந்தது, காற்றுக்கு பின்னாடி பூமி எதிர்ச்சி வருது. இதில் தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவங்க நான் 5th பார்ட்டை ஒரு டைம் கேட்டுக்கோங்க. அது புரிஞ்சாதான் இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அன்பானவர்களே. வார்னா என்ன, எர்த்குவைக்னா என்ன, அதுக்கப்புறம் அக்னி வருதுங்களாமா, இதோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எர்த்குவைக் நடக்கும், இதுக்கு முன்னாடி வார் வந்துடும். வார் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைவாங்க எல்லா ராஜ்யங்களும். அதுல மிக முக்கியமா இன்னைக்கு ஒரு ராஜ்யம், இந்தியா உட்பட, எதை நம்பி நாடு நடத்துறாங்க தெரியுங்களா? எல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ். ஆனா கார்பரேட் கம்பெனிஸ் கூட பெரிய வீழ்ச்சி அடைவாங்க.
அவங்களுக்கு கூட நம்ப முடியாத லெவலுக்கு போய். அப்பதான் சொல்றாரு பாருங்க, நோ டவுட் will be the time when the kings, ராஜாக்கள், the captains of industry, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் சொல்றோம் இல்லைங்களா அவங்க, அப்புறம் ஆஃப் ஃபினான்ஸ், பெரிய பெரிய என்ன சொல்லலாம், பெரிய பெரிய பேங்கா இருக்கட்டும், அப்புறம் பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், எல்லோருக்கும் பண தேவை அதிகமாயிடும். அதனால தங்களை காப்பாத்த, ஏன்னா தங்களை எம்ப்ளாயிஸ் சேலரி கொடுக்கணும், ஜனங்களுக்கு வேண்டிய ரேஷன் கூட கொடுக்கணுமா இல்லைங்களா? அந்த நிலைக்கு அரசியல்காரங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளா இருக்கட்டும் தள்ளப்படுவாங்க. அப்ப தங்களை காப்பாத்திக்கணும், தங்கள் நிறுவனத்தை காப்பாத்துன்றதுக்காக பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி யாரு? இந்த ரிலீஜியஸ் மதம். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? will in self defense greatly exalt the power of religious leader. அப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்க என்ன தருவீங்க அப்படின்னா, நீங்க எங்களுடைய கொள்கைகளை நாங்க செயல்படுத்துறதுக்கு வேண்டிய அதிகாரம், பவர் நீங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? சோ நாங்க உங்க நாட்டுல நாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் பண்றோம், அது ஒருவேளை எங்க கொள்கைகளுக்கு எதிர்க்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக எல்லா அரசியல் தேசங்களுமே தள்ளப்படுவார்கள். வேற வழியில அவங்களும் ஓகேன்னு தான் சொல்லுவான், ஏன்னா பணம் நமக்கு தேவை. பாருங்க என்ன அருமையான ஒரு பிளான். இதெல்லாம் பிரதர் ரசல் அவர் நாட்கள்ல எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனா நம்முடைய நாட்கள் இந்த கொரோனால இருந்து ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஆச்சரியமா போயிட்டு இருக்குது. எல்லா தேசங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்குது இல்லைங்களா? ஆனா ஒரு வார் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு போர். அந்த போர் வந்துச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வீழ்ச்சி அங்க நடக்கும் அன்பானவர்களே. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். then we may expect, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், the federation of churches will exercise a power in the world such has not been since the days of papal supremacy. அதாவது எப்படி போப் மார்க்கத்துல எப்படி எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதோட பயங்கரமா பண்ணுவாங்க. யாரு? இந்த மிருகத்தின் சொரூபத்துடைய கூட்டமைப்பு பயங்கரமா வல்லமை செலுத்துவாங்க மக்கள் மத்தியில. மிக முக்கியமா தேவனுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப ஒரு ஆதிக்கம் செலுத்துவாங்க. நினைச்சு பார், ஒண்ணு நீங்க வணங்கணும், இல்ல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அபாயங்களை சந்திக்க நேரிடும். அன்பானவர்கள், இதுதான் மிக முக்கியமான விஷயம். will be the time in which the image of the beast will have life and work great wonders, threatening, பயமுறுத்துவாங்க, commanding, அதிகாரம் பண்ணுவாங்க, in the name of heaven. பாருங்க என்ன பார்த்து நாங்க பண்றது கரெக்ட், தேவனுடைய பரலோகத்தின் தேவன் நாமத்துல செய்யறோம், நாங்க பண்றது சரி, அப்படிதான் அவங்க பண்ணுவோம். சோ இதெல்லாமே ரெவலேஷன் 13 இருக்கக்கூடிய வசனங்களுடைய நிறைவேறுதல் அங்கு நடக்கும் என்று நாம கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு வந்துடலாம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்குறதுனா என்ன, அதோடைய முத்திரையை தரித்து கொள்றதுனா என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா இதுதான் மிகப்பெரிய டெஸ்டிங் நம்ம கண்டுபிடிக்கும். மிருகத்தின் சொரூபத்தை மிருகத்தின் சொரூபத்தை வணங்கணும், இல்லைன்னா மிருகத்தை வணங்கணும். ரெண்டாவது மிருகத்தின் முத்திரையை போட்டுக்கணும், கையிலையோ நெத்திலையோ. அப்படி வணங்கும்படி செய்தது எது? மிருகத்தின் சொரூபம். எப்போ? வசனம் தெளிவா இருக்குது, ஆவி வாங்கின பின்னாடி. ஆவி வாங்குறதுக்கு முன்னாடி இல்லைங்க, ஆவி வாங்கின பின்னாடி. அப்படித்தான் வசனங்கள் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். வசனம் கவனிங்க, இதெல்லாம் வசனம் தான். இயேசுவை பற்றி அதுல முக்கியமான பார்ட் மாத்திரம் படிக்கிறேன், கவனிங்க. என்ன பண்றாங்க? மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு வசனம் இல்லைங்களா? முத்திரை தரித்தவர்களையும் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி, போப் மிருகத்தின் சொரூபம். அடுத்து இல்லைங்களா, மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்களும். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மிருகத்துடைய காரியத்தையும் சொரூபத்தின் விஷயத்தையும் வணங்குறது பிளஸ் முத்திரையை தரித்துக் கொள்றது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட், வர்ஷிப்பிங் தி இமேஜ் அண்ட் பீஸ்ட். மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்குறதுடைய அர்த்தம் என்ன? அன்பானவர்களே, வர்ஷிப் பொதுவாக இந்த வர்ஷிப்னா என்ன இல்லைங்களா?
மார்னிங் சண்டே வர்ஷிப் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வர்ஷிப். இதனுடைய விஷயங்கள் பார்க்கும்போது பாருங்க, வெளிப்படுத்தல் 13:15 படிக்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. தமிழ்ல கூட சரியா வரல. தமிழ்ல எப்படி வருது பாருங்க. அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வசனம் இன்னும் கொஞ்சம் கிளியரா பண்ணிருக்கலாம், பட் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. இது ரோதர்காம் படிக்கிறேன், கவனிங்க. எப்படி படிக்கணும்னா, and it was given unto it to give a spirit unto image of wild beast. தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி வழங்கப்பட்டது, அப்படிதான் படிக்கணும். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி வழங்கப்பட்டது. in order that, அதனால அப்படி ஆவி வாங்கினதுனால அதனால என்ன பண்ண முடியுமாமா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. in order that image of the wild beast both speak, cause many should not do homage unto image of the wild beast should be slain. என்னன்னா, ஆவி வாங்கின பின்னாடி அதனால என்ன பண்ண முடியுமாமா, பேச முடியும், கொலை செய்ய முடியும். யாருன்னா, வணங்காதவர்களை. எதை? தன்னையும் மிருகத்தையும் வணங்காதவர்களை கொலை செய்யும். இதெல்லாம் எப்போ? ஆவி கிடைச்ச பின்னாடி அன்பானவர்களே. ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்க இல்லை. ஏன்னா நம்ம பார்ட் 4 அப்டேட்ஸ் பார்க்க போறோம். அந்த வாதை ஊற்றப்படுவது இல்லைங்களா, 7 வாதைகள், அது எப்போ ஊற்றப்படுதுன்ற காரியத்தை நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வந்துடலாம். இந்த வர்ஷிப் எனக்கூடிய கிரீக் வேர்டு இதுதான். 43:52 என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி சகோதர சகோதரிகளே, இந்த கிரீக் வேர்டு மொத்தம் 60 இடத்துல வருது. அந்த வசனங்களோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா என்ன மீனிங்னா, தமிழ்ல ஈஸியா சொல்லணும்னா சாஷ்டாங்கமா பணிகிறது, சாஷ்டாங்கமா ஒருத்தர் காலில் விழுகிறது இல்லைங்களா. அப்போ இதோடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, பெற்றோர் காலில் விழுறாங்க பாத்தீங்களா, அது ஏதோ ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக விழுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இது என்ன மீனிங்னா, பணிகிறதுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப நம்ம கூட அடிக்கடி வர்ஷிப் என்ற வார்த்தையை சொல்லுவோம், ஆராதனை. ஆராதனையுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி தேவன் கிட்ட போயிட்டு நாம சாஷ்டாங்கமா பணிகிறோம் இல்லைங்களா. சாஷ்டாங்கமா பணிகிறதுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உங்கள் கால்களில் சரணடைகிறேன். சரணடைகிறேனுடைய அர்த்தம் என்ன? சரண்டர் பண்றேன். சரணடைகிறனுடைய மீனிங் என்னன்னா, நான் சரண்டர் பண்றேன். இப்போ நீங்க என்னைய எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கணும், என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க, இதுதான் அர்த்தம். இதுதான் நம்ம கிறிஸ்டியன் டேர்ம்ல சொன்னோம்னா, இதுக்கு பேரு நம்ம ஆவிக்குரிய பார்வையில சொன்னோம்னா கான்சக்ரேஷன். வர்ஷிப் உடைய மீனிங் என்ன? கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு. ஏன்னா வர்ஷிப் உடைய அர்த்தம் சரணடைகிறது, பாதங்களில் சரணடைகிறது, சரண்டர் பண்றது. சரண்டருடைய மீனிங் என்ன? கான்சக்ரேஷன். நான் என்னை முழுமையாக தத்தம் செய்கிறேன், நீங்க என்னைய என்ன பண்ணிக்கோங்க, வழி நடத்துங்க, உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் அன்பானவர்களே. ஞாபகம் இருக்குங்களா, நமக்கு பரிச்சயமான வசனங்கள். ஒரு முறை சாத்தான் சொல்லுவார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட, என்னை நீ பணிஞ்சுக்கோ. மீனிங் என்ன? ஏன்ட்ட நீ சரண்டரா, நான் சொல்றதுக்கு படி நீ கேளு, சரண்டர் பண்ணு, உன்னோட விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு நீ சரண்டர் ஆயிரு இல்லைங்களா. அதுதான் மீனிங். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நோ நோ நோ, தேவன்கிட்ட தான் சரண்டர் ஆவேன், தேவன் கிட்ட தான் நான் ஆராதனை செய்வேன், ஏன்னா அவருக்கு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ஒழிய உனக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்போ ஆராதனையுடைய மீனிங் என்ன தெரியுங்களா? வர்ஷிப் அப்படின்னா சரண்டர் பண்றது, சரணடைகிறது, பாதங்களில் விழுவது. பாதங்களில் விழுகிறது உடைய அர்த்தம் என்ன? நான் என்னை சரணடைகிறேன். இதுதான் நம்ம ஆவிக்குரியர்கள் சொல்லும் போது கான்சென்ட்ரேஷன் என்று நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன புத்தியுள்ள ஆராதனை? ஆராதனை சும்மா கை தட்டி பாட்டு பாடுறது இல்லைங்க. ஆராதனையுடைய கிரீக் வேர்டு என்னன்னா சரண்டர் பண்றது.
நம்ம எல்லாரும் கர்த்தர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறோம் கான்செக்ரேஷன்ல, இல்லைங்களா? இது என் சித்தம் இல்ல உங்கள் சித்தம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதுதான் வர்ஷிப் உடைய மீனிங். இப்ப இந்த மீனிங்க அப்படியே கொண்டு வாங்க. மிருகத்தையும் மிருகத்தின் சொரூபத்தையும் வணங்குறதுடைய அர்த்தம் என்ன சகோதர சகோதரிகளே? அது குறிக்குது அவர்களுக்கு இசைவாக செயல்படுவது. அவர்களை வணங்குவது என்பது என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு உட்பட்டு போகிறது. அதுக்கு பேர் தாங்க worship. Worship of the symbolic beast and his image are to be greatest and trial upon professing Christians in every province of symbolic Babylon in the end of this age. Indeed, the testing is even now in progress. என்னன்னா இது ஒரு பெரிய டெஸ்ட்ன்றார் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில். மிக முக்கியம், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு டெஸ்டிங் தான். நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த வணங்குறது, ஒப்பு கொடுக்கிறது, சரணடைகிறது, உங்கள் விருப்பத்தின்படி நான் செய்யறேன், இதுக்கு பேர் தான் வர்ஷிப். இந்த நிலை வரப்போகுது சகோதர சகோதரிகளே. எல்லா சபைகளுக்குமே இந்த ஒரு நிலை காணப்படும். பட் இது நமக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குன்ற. அடுத்து போயிடலாம். முத்திரையை தரித்துக் கொள்றதுனா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி பார்த்தோம். மிருகத்துடைய நாமம் விகாரியஸ் பிலிடை, அதுக்கு ஒரு இலக்கம் இருக்குது, அதுவும் பார்த்தோம் 666. ஆனா இப்போ மிருகத்தின் முத்திரைய தரிச்சுக்கிறதுடைய அர்த்தம் என்ன? இங்க வரக்கூடிய இந்த மார்க் எனக்கூடிய வார்த்தையுடைய கிரீக் என்னன்னா, பொதுவா இந்த மார்க்னா ஒரு ஸ்டாம்ப் மாதிரி, ஸ்டாம்ப் இல்லைங்களா, அல்லது ஒரு மார்க். எதுக்கு போடுறாங்கன்னா, நீங்க நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடையாளம். புரிஞ்சுங்களா? நீங்க நம்ம ஆளு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு அடையாளம். அவ்வளவு. ஆனா இந்த அடையாளத்தை எங்க போடணும்? வலது கை வலது கால். பாருங்க, இந்த மொத்தம் 9 இடங்கள் இந்த கிரீக் வேர்டு வருது, மார்க் எனக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதோடைய அர்த்தம் என்ன நம்ம கண்டுபிடிக்க முயற்சி இருக்கலாம். பிரதர் ரசல் இதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறாங்க. இந்த முத்திரையுடைய அர்த்தம் என்னன்னா, ஏதோ கையில 666 நம்பர் போடுறது பத்தி இல்லைங்க, நேத்தியில போய் நம்பர் போடுறது பத்தி சொல்லல இல்லைங்களா. அந்த நாமம், நாமத்தின் இலக்கம், இது ஒரு ஐடென்டிபிகேஷன். எது அந்த மிருகம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அது கண்டுபிடிச்சாச்சு. இப்ப முத்திரையை போட்டுக்கிறது அர்த்தம் என்ன? முத்திரையுடைய மீனிங் என்ன சொல்றாரு? கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அர்த்தம்? அதனுடைய இயல்புகள், தன்மைகள். மிருகத்துடைய தன்மைகளும் மிருகத்துடைய இயல்புகளும் நெற்றிகளிலும் கைகளிலும் பெற்றிருத்தல். புரிஞ்சிருப்பீங்க நம்புறோம். மிருகத்துடைய இயல்புகள் என்ன, அதனுடைய குணங்கள் என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன, தன்மைகள் என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த காரியத்தை செயல்படுத்துவாங்க ஜனங்கள். தங்கள் கைகள்ல போட்டுக்குவாங்க. கை குறிக்குது கிரியை, நெத்தி குறிக்குது என்ன சொல்லலாம், சிந்தை, சிந்தை இல்லைங்களா. அப்போ இதை குறிச்சு ஒரு மூத்த சகோதரர், அவர் பேர் சன்பான், அவரு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. பிரதர் ரசலுடைய ரைட்டிங்ஸை பேஸ் பண்ணி, the text evidently means that people will be caused to take on the characteristics of beast. Intolerance, சகிப்பு தன்மை இல்லாத நிலை, hate, persecution, இதெல்லாம் மிருகத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஒரு குண இயல்புகளை செயல்படுத்துவாங்க. பாருங்க, ஒருவேளை ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேதமானவர் இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு சபை இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த முத்திரையை தரிச்சுக்கிறாங்க. அர்த்தம் என்னன்னா, பக்கத்துல நம்ம இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பாடுகளுக்கு உட்படுத்துவாங்க. அவங்களே நமக்கு வெறுப்பாங்க, வெறுப்பாங்க. இதெல்லாமே அந்த முத்திரையை தரித்து கொள்றதுடைய அர்த்தம். அப்போ நெற்றியுடைய அர்த்தம் என்ன? நெற்றினா பொதுவா அது குறிக்கிறது சிந்தை அல்லது எண்ணங்கள், ரீசன்ஸ். அதாவது பொதுவா நம்முடைய மைண்ட் தான் எல்லா விஷயங்களையும் யோசிக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா, இதெல்லாம் நம்முடைய மைண்ட் யோசிக்குது இல்லைங்களா. அப்ப முத்திரைய நெத்தில போறது அர்த்தம் என்னன்னா, போப் மார்க்கம் பண்றது கரெக்ட், பேர் சபை மிருகத்தின் சுரூபம் பண்றதெல்லாம் கரெக்ட்னு அவங்க மனசுக்குள்ள மைண்டுக்குள்ள பதிவாயிடும். அவங்க பண்றதுதான் ரைட்.
அதிகாரம் பெற்றா தான், சாங்ஷன் இருந்தா தான் நீ பிரசங்கம் தான் பண்ண முடியும், அதுதான் கரெக்ட்னு அவங்க மன ரீதியில ஏற்றுக்கொண்டிருப்பான். இதான் நெற்றிகள்ல முத்திரை போடுறது. கையில போறதுடைய அர்த்தம் என்ன? அதுக்கேத்த மாதிரி செயல்படுறது, அதுக்கேத்த மாதிரி செயல்படுவாங்க. யார் போடாம இருக்கிறாங்களோ போட சொல்லி வற்புறுத்துவாங்க, வெறுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லாமே கைகள்ல போடுறது. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க நம்புற அன்பானவர்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. இது ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங். இது ஃபியூச்சர் என்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அந்த வலது கரம், அதே பாயிண்ட் தான், பவர் ஆஃப் ஹோல்டிங், கண்ட்ரோல், கோஆபரேஷன். அதாவது மிருகத்துக்கும் மிருகத்தின் சுரூபத்திற்கும் சப்போர்ட்டா செயல்படுறது இல்லைங்களா? பாரு, நம்மலாம் இப்ப நான் திண்டுக்கல் இருக்கிறோம். திண்டுக்கல் ஒரு சிறிய ஒரு கிராமத்திலேயோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, இப்ப அங்க மிருக இவாஞ்சலிக்கல் அலைன்ஸ் நேரா வர மாட்டாங்க. திண்டுக்கல் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் அந்த அமைப்புகளை சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்க நமக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. காரணம், கைகள்ல அந்த முத்திரையும் நெற்றிகளில் அவங்க அந்த முத்திரையை வாங்கியிருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சகோதர சகோதரிகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த அமைப்புகளுக்கு இல்லைங்களா? அப்போ அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுடைய காரியங்களுக்கு எல்லாமே. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ கடைசியா இவ்விதமாக தேவனுடைய கிருபையில நம்ம பார்த்திருக்கிறோம். இது நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறோம். இந்த பார்ட் 4 அப்டேட்டுடைய 4th பார்ட் இருக்குது. அதை நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.